அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்ட பழக்கருப்பையா தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அதன் நேரடி காட்சிகளை இப்பொழுது பார்க்கலாம். பான்பராக்கினுடைய மொத்த சப்ளையே என்னுடைய துறைமுகம் தொகுதி தான். இதெல்லாம் முக்கியம் என்று கருதி நான் சொல்கிறேன், குறை சொல்வதற்காக அல்ல. பான்பராக்கு தடை செய்யப்பட்ட ஒரு பொருள், அது புற்றுநோய்க்கு வழிவகுக்கிறது. எல்லா இளைஞர்களும், என்னுடைய வீட்டில் அன்றைக்கு ஒரு பையன் வேலை செய்ய வந்தான். அவன் வாயில் என்னடா உப்பராக இருக்கிறது என்று கேட்கிறேன். பான்பராக்கு. ஓட்டுநர்கள் பூரா, வாடகை ஓட்டுநர்கள் முழுவதும் பான்பராக் போட்டுக்கொண்டுதான் ராத்திரி முழித்து ஓட்டுகிறார்கள். நானும் ராத்திரியில் ஓட்டுவேன், பான்பராக் போடாமலே ஓட்டுவேன். என்ன இப்படி எல்லாம் உப்பலாக இருக்கிறது, என்னடா எல்லாம் கண்ணம் உப்பி இருக்கிறது என்ற பான்பராக். இந்த பான்பராக்கு மிக எளிதாக மிந்தி கொஞ்சம் ஒழித்து மறைத்து விட்டான் பெட்டி கடையில், இப்பொழுது நேரடியாக விற்கிறான். இந்த பான்பராக்கு பெரிய முதலாளிகள், அந்த பான்பராக்கு வருகிற மூட்டை மூட்டையாக வருகிற லாரிகள் நேரடியாக அந்த கோடவுனுக்குள் நுழைந்து விடுகிற அளவுக்கு அவ்வளவு பெரிய கோடவுன். உங்களுக்கு விலாசமெல்லாம் வேண்டுமென்றாலும் நான் சொல்லுகிறேன். ஆனால் அதிகாரியிடம் சொன்னோம், போலீஸ் அதிகாரியிடம் சொன்னோம், கீழே சொன்னேன், மந்திரியிடம் சொன்னேன், அவனிடம் சொன்னேன், ஹெல்த் டிபார்ட்மெண்ட், எதுவும் நடக்கவில்லை. இன்றைக்கும் ரொம்ப சர்வசாதாரணமாக அந்த பான்பராக் வியாபாரம் கொழித்து நடக்கிறது, தமிழ்நாடு முழுவதும் நடக்கிறது, தவிர்க்க முடியல. ஒரு தடவை கலெக்டரிடம் சொன்னேன், கஞ்சா விற்கிறார்கள் என்று சொல்லி, எங்கே என்று கேட்டால் உங்களுடைய அலுவலகத்திற்கு கீழே என்று. அப்புறம் அப்படி உறைந்து போனார்கள். இதையெல்லாம் சொல்வதற்கு அச்சம் இல்லை, ஆனால் இதையெல்லாம் நான் சொல்லிவிட்டேன் என்ற மகிழ்ச்சி இல்லை. இவற்றையெல்லாம் என்னால் செய்ய முடியவில்லை. ஆகவே ஒரு எம்எல்ஏயாக நான் தோற்று போனேன். என்னால் எந்த பெரிய காரியத்தையும் செய்ய முடியவில்லை. ஆகவே நான் தோற்று போனேன் என்று சொல்லி நான் உண்மையிலேயே துறைமுக மக்களிடம் மன்னிப்பு கேட்கிறேன். ஒண்ணு பண்ணுவியா? இப்ப ஒரு இல்ல, ஒண்ணு யோசனையே இல்ல. ராத்திரி திடீர்னு நீக்கினதுனால உங்ககிட்ட இது நீங்க எடுக்கிறீங்களான்னு தெரியாது. ராத்திரி திடீர்னு நீக்கி விட்டதுனால எனக்கு ஒன்னும் புரியல. நான் நீக்குவார்கள் என்று நினைத்திருந்தால் யோசனையாவது செய்து வைத்திருப்பேன். இப்போ அது இங்கே பாருங்க, இன்னொரு 15 நாளைக்கு முன்னாடி துக்குளக்கு விழாவின் போதே நீக்கி இருக்கு. துக்குளக்கே ஆச்சோ என்னிடம், ஏயா உன்னை ஏடிஎம்கே எம்எல்ஏன்னு கூட்டியாந்து பேச விட்டா, நீ என்ன அப்படி விழாவை கலக்கி விட்டா அப்படின்னாரு. என்ன செய்வது? இல்ல, ஆனா எனக்கு இப்போ ஒன்னும், ஆனா பொது தொண்டு செய்ய வேண்டும் என்று விரும்புகிறேன், அரசியலில் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறேன், எழுத வேண்டும் என்று விரும்புகிறேன். ஆனால் எந்த ஒன்றையும் சார்ந்து என்ற முடிவுக்கெல்லாம் என்னால் வர முடியவில்லை. அத்தகைய நிலை இன்றைக்கு இல்லை. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஒன்று சொல்கிறேன், எனக்கு அந்த சின்ன பிள்ளைய சந்தையில் விட்டு வந்தா திகச்சு போன மாதிரி இப்ப திடீரென்று நான் நீக்கப்படுவேன் என்று எதிர்பார்த்ததில்லை. இப்படி நான் ரொம்ப காலமா பேசுறேன், உங்களுக்கு ரொம்ப அதிசயமா இருக்கும். இந்த துக்குளக்கு விழாவில் பேசினதுதான் என்ன ஒப்பேத்திருச்சே தவிர, நான் ரொம்ப காலமா பேசிக்கிட்டு இருக்கேன். சட்டமன்றத்தில் பேசுவேன், அங்க பேசுவேன். என்ன சித்திரை திருவிழாவில் போய் நான் அரசாங்கத்தினுடைய கருத்துக்கு மாறுபட்ட கருத்து தான் பேசினேன். ஆனாலும் இந்த துக்குளக்கு விழா இந்த மாதிரி ஒரு வழி பண்ணிருச்சு என்ன. அதனால நான் ராத்திரி 10 மணிக்கு தொலைக்காட்சியிலேருந்து என்ன கூப்பிட்டு சொல்றாரு, உங்களை நீக்கிட்டேன், எதிர இருந்துன்னு என்னைய கட்சியிலிருந்து அடிமட்ட நிலையிலிருந்து நீக்கிட்டேன். ஐயோ என்னையா அப்படி சொல்றிய அப்படின்னு. அப்புறம் திகச்சு போயிட்டேன் எனக்கு. அதனால இப்போ ஒன்றும் சிந்தனை ஓடல அது. ஆனா நான் எதெல்லாம் குறை என்று சொன்னேனோ அந்த குறையெல்லாம் நிவர்த்தி செய்கின்ற வகையில் யாரோட சேர்ந்து நாம் பணி செய்யலாம் என்று வைத்துக் கொள்ளுங்கள். அது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட இப்பொழுது எனக்கு எந்த விதமான எண்ணமும் இல்லை. ஆனால் இந்த நாட்டில் எதிர்கருத்துக்களை சொல்லுகின்றவர்களுக்கு பாதுகாப்பு இருக்க வேண்டும். இது ஒரு பெரிய குறைபாடு நம்முடைய நாட்டில். என்ன எதிர்கருத்து சொன்னா உடனே ஆளை விட்டு அடிக்கிறதுன்னு கிளம்பிடுறாங்க நம்ம நாட்டில். என்ன எதிர்கருத்து சொல்கிறவர்களுக்கு பாதுகாப்பு இருக்க வேண்டும். எந்த கருத்தும் எதிர்கருத்தால் தான் வளரும். அதை அனுமதிக்காத கட்சி காலப்போக்கில் தளர்ந்து போகும். நான் சொல்லுகிறேன். அமைச்சர் மந்திரிகளோட தொடர்பு ஒவ்வொரு விஷயங்களும் செய்தார். 4 ஆண்டுகளை அவருடைய முதலமைச்சர் பார்வைக்கு எதுவுமே தெரியாமல் இதெல்லாம் நடக்குது. அது எனக்கு தெரியாது. நான் எத்தனையோ தரம் அம்மாவுக்கு கடிதங்கள் எழுதியிருக்கேன். கடிதம் போகுமா போகாதான்னு எனக்கு தெரியாது. யாரு செயலாளர், யாரு உலகம் பூராவும் அதுக்கு ஒரு மூலவர் இருப்பார்ல, அவர்கிட்ட தானே கொண்டு கொடுக்கணும். அந்த மூலவர் யாருன்னு உங்களுக்கு தெரியாதா? இல்ல, இது ஊகத்தின் அடிப்படையானது. என்ன ரொம்ப பலவீனப்படுத்தக்கூடியது. அம்மா கூப்பிட்டா போக மாட்டேன், நான் சொல்ல மாட்டேன், அது வேற விஷயம். அது முடியாது. அது நான் ரொம்ப காலமா, அது அம்மாவினுடைய அரசியல் போக்கு வேறு, என்னுடைய அரசியல் போக்கு வேறு. அதாவது எதிர்நிலை கருத்துக்களால் தான் ஒரு கட்சி பெரும் வளர்ச்சி அடைய முடியும், ஒரு ஆட்சி பெரும் வளர்ச்சி அடைய முடியும் என்று நம்புகிறவன் நான். மதுவிலக்கை பற்றி நான் பேசுவதற்கு இந்த கட்சியில் உரிமை வேண்டும் என்று நான் நினைப்பேன். அம்மா ஒப்புக்கொள்வார்களா?
இதற்கு அம்மா ஒரு தகுதியான யாரால் முடியும்? என்னால் என் பொண்டாட்டியவே முழுக்க சொன்னது கேட்க வைக்க முடியல. அவளே நான் சொன்ன உங்களுக்கு ஒன்றும் தெரியாது போங்கம்பா. அதனால ஒரு 60-70 லட்சம் தொண்டர்களை அம்மா வச்சு மேய்க்கிறதுக்கு ஒரு தனி திறமை வேணும். அந்த திறமை அது வேறு வகையானது என்றாலும் கூட அதனால நம்ம ஊகத்தின் அடிப்படையில் பேச வேண்டாம். அம்மாவினுடைய இயல்பு யாரிடமும் சொல்ல முடியும்னு சொல்றீங்க. ஆனா அதிமுகவுடைய கொழுப்பு காலகாலமாவே ஒரு தலையில். ஆனா இன்னொன்று வேறு எது இல்ல அது ஒன்று சொல்றேன். நான் எம்எல்ஏ ஆன பிறகு இந்த கம்யூனிஸ்ட் கட்சியில இந்த வெங்கடேசன் எழுதின நாவலை பாராட்டுவதற்காக ஒரு கூட்டம் நடந்துச்சு. அவர்கள் என்ன செய்தார்கள்? என்னை பேச சொன்னார்கள். நான் பேசினேன் பாருங்க. அடுத்த நாள் ஒரு தமிழ் பழகருப்பையா செய்தியாளர்களை சந்தித்த காட்சியை நாம் பார்த்திருந்தோம். அப்பொழுது பேசும்பொழுது பான் பராக் உள்ளிட்ட தடை செய்யப்பட்ட பொருட்களை நேரடியாகவே விற்கப்படுகிறது என்கிற செய்தியையும், தான் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டதை செய்தியாளர்கள் சொல்லித்தான் எனக்கே தெரியும் என்பது போன்ற பல்வேறு தகவல்களை கூறியிருந்தார். இது குறித்த காட்சியினை தொடர்ந்து பார்க்கலாம். அது முக்கியமில்லை. நான் இந்த கருத்தை பேசுகிறேன் என்று மார்க்சியம் தான் உலக அறிவின் மூலம் அப்படின்னு பேசினேன். இவன் போட்டான் பாருங்க பத்திரிகையில, மார்க்சியம் தான் உலக அறிவின் மூலம். மார்க்சியத்தை அறிந்தவன் எல்லாம் அறிந்தவன், அறியாதவன் எதுவும் அறியாதவன், இது வேற எல்லாம் கொள்கைகளே இல்லைன்னு நான் பேசிவிட்டேன்னு வச்சுங்க. உடனே இதை பெருசா போட்டு அடுத்த நான் யாரோ அம்மாட்ட ஓதிட்டாங்க. அம்மா இவன் நம்ம கட்சிக்கு கொள்கை பரப்பு செயலாளரா, மார்க்சியத்துக்கு கொள்கை பரப்பு செயலாளரான. அன்னைக்கு ராத்திரியே என்ன அந்த பதவியிலிருந்து தூக்கிட்டாங்க. அது கொள்கை பொறுப்பு இணை செயலாளர் பதவி அன்னைக்கு ராத்திரியோட போச்சு. எதுவும் உள்ள வந்தா தான் புரியும், அது வேற விஷயம். தப்போ இல்ல, மக்கள் தான் நல்லதும் ஈடுபடும் கெட்டதும் ஈடுபடும். மக்கள் அது ஒரு வகை. அது ஷேக்ஸ்பியர் மக்களுடைய கிரௌடு மாப் ஃபீலிங்னு சொல்லுவார். நான் மதுவிலக்கு கொள்கையில உறுதியானவன். நான் வாழ்க்கையில குடிச்சது இல்லை. நான் முதல் சிறைவாசமே மதுவிலக்குக்காக தான் போனேன். எனக்கு காந்தி தான் இன்ஸ்பிரேஷன். மனிதர்களில் ரொம்ப எனக்கு காந்தி, அப்புறம் காமராஜர், அப்புறம் மற்றவர்கள். அதுல ஒன்றும் இல்லை, எனக்கு அம்மாவின் மீது மதிப்பு. ஆனா நான் சொல்றேன், இவ்வளவு திறமை வாய்ந்த அம்மா தன்னுடைய ஆட்சியில் இந்த கொள்கையை கொண்டு வர முடியும். மற்றவர்களிடமா கேள்வி கேட்பார்கள். இவர்களிடம் ஒன்று கேள்வி கேட்கும். நல்லதை கூட ஆணித்தரமா செஞ்சிட முடியும். அது ஒரு வகையில நல்லது. ஆமா, அதெல்லாம் எனக்கு தெரியாது, உங்களுக்கு தான் தெரியும். நான் உங்ககிட்ட தனிப்பட்ட முறையில அதெல்லாம் கேட்டது. அரசியல்வாதி இல்லை, கொஞ்சம் கொஞ்சமா நம்ம சொல்ல வேண்டியதை சொல்லுவோம். என்ன, ராஜாஜி ஒரு முறை சொன்னார், ஐ எம் a teacher, I will go on teaching. என்ன, மக்கள்கிட்ட கேட்கறாங்க, கேட்கலிக்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும்னா நம்ம நல்லதுன்னு நினைக்கிறது சொல்லுவோம், அவ்வளவுதான். வேற நான் இந்த சித்திரை ஆண்டுக்கு முட்டிக்கிறேன், நடக்கவா போகுது? என்ன, அதெல்லாம் ஒன்றும் நடக்காது. இந்த மாதிரி தான் நம்ம சரின்னு செய்யறத பேசலாம், அவ்வளவுதான். அல்லது நம்ம அதோட இல்ல, நான் மொத்தமா சொல்லிட்டேன். இதை தனிச்சு பிரிச்சு பார்க்க வேண்டாம். அதிகார வர்க்கமும் அரசியல்வாதிகளும் ஒருவரோடு ஒருவர் கைகோர்த்து கொண்டு இந்த நாட்டை சூறையாடுகிறார்கள். உதவி செய்ய பணம் வாங்கி உலக இயக்கும் திருடன் நான் அரசியல்வாதி சொல்றதா கண்ணதாசன் சொல்லுவார். திருடன்ல உதவி செய்ய பணம் வாங்க, இது ரொம்ப கொடுமைங்க. அதாவது நீங்க என்ன ஒரு பதவியில் உட்கார வைக்கிறீங்க, ஒரு பரிந்துரைக்கு என்ன கூப்பிடுறீங்க, அதுக்கு நீ இவ்வளவு தாடான்னு கேட்டா அது என்ன எவ்வளவு ஒரு மோசமான தன்மை அது. அதுக்கு தானே என்ன உட்கார வச்சு, நீ உட்கார வைக்காட்டா நான் ரோட்ல தானே தெரியணும். எம்எல்ஏக்கள் எல்லாருமே மந்திரிகள் வரை பிஎஃப் பணம் கட்டுறோம் வாங்குறாங்க. போச்சு, அதெல்லாம் உங்களுக்கு தான் தெரியும். இல்ல, நான் ரொம்ப நல்ல விதமா அம்மாவுக்கு விண்ணப்பங்கள் வைத்திருக்கிறேன். இந்த விண்ணப்பங்கள் நிறைவேறிட்டா நான் இந்த கட்சியில் இல்லாவிட்டாலும் இந்த விண்ணப்பங்களை அவர்களிடம் வைக்க விரும்புகிறேன். அப்படிலாம் சொல்லுவாங்க. காமராஜர் பேச முடியாது. ஒருவேளை அதுதான் ரொம்ப 30-40 வருஷத்துக்கு முன்னால போறீங்க.
அப்படி இருக்கும்போது 4 ஆண்டு காலம் ஒரு கட்சியில இருந்து பதவியில இருந்து இப்ப வெளியே வரீங்க அப்படின்னு என்ன காரணம்? ஐயா, நான் இப்ப வெளியே வரலையா, அம்மா என்ன வெளியே தள்ளிட்டாங்க. ஏன் முதல்ல வெளியே வந்துட்டீங்க? இல்ல, நான் உள்ள உட்கார்ந்து சொல்லிக்கிட்டு தான் இருக்கேன். சித்திரை மாசத்தை சொல்றேன், இதை சொல்றேன், அதை சொல்றேன், எல்லாம் பேசிக்கிட்டு தான் இருப்பேன். அதெல்லாம் அம்மா காதுக்கு அப்பப்போ போகும். இவங்களுக்கு வேற பொழப்பு கிடையாது, ஏதாவது பேசணும். ஒரு கட்டத்துல என்ன வெளியே தள்ளி விட்டாங்க. இதுக்கு முன்னாடி சிறப்பான ஆட்சி நடந்ததுன்னு சொல்றீங்களா? ஊழல் இல்லாத, கரப்ஷன் இல்லாத ஆட்சி நடந்திருக்கா? இல்ல, அப்படி ஒன்று துல்லிதமாக இருக்க வேண்டும். நீங்க குறைவாக இருந்தாலே சிறப்பு தானே. என்ன ஒன்னும் இப்படி இருக்கணும், இல்லைன்னா இல்லாமலே போகட்டும், கெட்டே போகட்டும்னு நம்ம சொல்ல முடியாது. அதனால முந்தியெல்லாம் நல்லா எத்தனையோ குறைபாடுடைய ஆட்சிகள் உண்டு. அதையெல்லாம் பேசுவது நம்முடைய பிரஸ் மீட்டினுடைய நோக்கம் இல்லை. என்ன நம்ம அப்புறம் ஒவ்வொருத்தரையா எடுத்துக்கிட்டு இன்னைக்கு பூரா பேசிக்கிட்டே இருக்க வேண்டியதான். யார் ஊழல் செய்திருந்தாலும் இந்த ஒரு கொஞ்ச காலமாக இந்த முறை நல்ல முறை இல்லை. அதிகார வர்க்கத்தை சகாயம் மாதிரியான ஆட்கள் ரொம்ப அபூர்வமான ஆட்கள், ரொம்ப அதிசயமான ஆட்கள் நான் சொல்லுகிறேன். ஏன்னா காரைக்குடியில் ஒன்று பேசினேன், அதுதான் முதல்ல நம்முடைய அரசாங்கத்துக்கு எரிச்சலை உண்டாக்கியது. நான் சொன்னேன், காரைக்குடி ரயில்வே ஸ்டேஷனில் இருந்து இடையர் தெருவுக்கு 3 கிலோமீட்டருக்கு ஒரு சிமெண்ட் ரோடு போடப்பட்டு 52 வருஷம் ஆச்சு. 52 வருஷம் இன்னும் அந்த ரோடு உடையலை, இன்னும் அந்த ரோடு புழக்கத்தில் இருக்கு. 52 வருஷத்துக்கு ஒரு ரோடு புழக்கத்தில் இருந்தா, நான் சொன்னேன் அந்த ரோடை போட்டவர் மைக்கேல் உடையார்னு ஒரு கான்ட்ராக்டர். அந்த ரோட்டுக்கு ரயில்வே ரோடுன்னு பேர் வைக்காத மைக்கேல் உடையார் ரோடுன்னு பேர் வைக்கணும்னு நான் சொன்னேன். அது மட்டும் சொல்லல, காரைக்குடி குதிரைவண்டி ஸ்டாண்ட்ல இருந்து முத்தாளம் கோயிலுக்கு வர்ற சிமெண்ட் ரோடு இப்ப இருக்க சேர்மன், ஏடிஎம்கே சேர்மன் தலைமையில போடப்பட்டது. அவருடைய 3 மாசத்துல உடைஞ்சு பள்ளமேடாயிடுச்சு. சிமெண்ட் ரோடு உடைஞ்சு பள்ளமேடாகும் நான் அறிஞ்சதே இல்லை. அதனால நான் சொன்னேன், இந்த ரோட்டுக்கு சேர்மன் கற்பகம் ரோடுன்னு பேர் வைங்க, அந்த ரோட்டுக்கு மைக்கேல் உடையார் ரோடுன்னு பேர் வைங்க. இதெல்லாம் மக்கள் தெரிஞ்சுக்கிட்டு இந்த முறை வந்தா, அது மாதிரி நான் ஒண்ணு சொல்றேன், இந்த எல்லாத்துக்கும் அரசியல்வாதி பேரையே ஏன் வைக்கணும்? இந்த சகாயம் மாதிரி ஆளுகள்லாம் ரொம்ப அபூர்வமா இல்லையா? ஒரு கட்டடத்துக்கு சகாயம் கட்டணம் சொல்றீங்க. இப்ப பல இளைஞர்கள் வந்து சகாயம் அரசியலுக்கு வர வேண்டும் அப்படின்னு கோரிக்கை வைக்கிறாங்க. இப்ப அவர் அரசியலுக்கு வந்தா உங்களோட ஆதரவு இருக்குமா? இல்ல, நியாயமானதான். நியாயமானதெல்லாம் ஆதரிக்க வேண்டும், அதெல்லாம் வேற விஷயம். ஆனா அவர் வரமாட்டார் போல இருக்க. அதாவது 2 வகை. அவர் ரொம்ப நியாயமான அதிகாரி, நேர்மையான அதிகாரி. 24 ஆண்டுகளில் 28 முறை இடம் மாற்றப்பட்டிருக்கிறார். பாவம், சுடுகாட்டுல போய் படுத்திருந்திருக்கிறாரு. அது ரொம்ப எனக்கு தெரிய 2 அதிகாரி. ஒரு அதிகாரி உதயசங்கர் சுடுகாட்டு ஊழலை வெளிப்படுத்தி ஒரு மந்திரியை வீட்டுக்கு அனுப்பிட்டார். இன்னொருத்தர் சுடுகாட்டுல போய் படுத்துக் கொண்டார், உதயசங்கர் ஐஏஎஸ். உமாசங்கர் அது ரொம்ப நல்ல அதிகாரி. இன்னும் பல பேர் இருக்காங்க, எனக்கு தெரியல. ஆனா கொஞ்சம் அவங்க எண்ணிக்கை குறைவு. நான் ஒன்று சொல்றேன், அதுக்கு ஒரு தலைமை கூற வேண்டும். அவரு தைரியமா வரணும். சகாயம் ஒரு 10 பேரை பின்பற்றுவதற்கு தயாராக இருக்கிறார்கள் என்றால் முயன்று, அது ஒரு பாதுகாப்பான இடத்தில் லஞ்சம் வாங்க வேண்டும் என்ற எண்ணம் இல்லையே தவிர, அந்த பாதுகாப்பை விட்டு வெளியே வருவதற்கு சில பேருக்கு தைரியம் இருக்காது என்று நினைக்கிறேன். நான் அவரிடம் பேசுவதற்கு நான் முயன்றதில்லை, அதனால் எனக்கு அவருடைய மனக்கருத்து தெரியாது. அதெல்லாம் சொல்லக்கூடாது. அரசாங்கத்துக்கு தெரியும் ஏங்க, இதெல்லாம் வழக்குக்குரியது. நான் உங்கள்கிட்ட தனியா சொல்றேங்க. 4 ஆண்டு அரசோட இருந்தீங்க, 4 ஆண்டு முடியும் போது நீக்கினதுக்கு அப்புறம் என்னால முடியல தொகுதி மக்கள்கிட்ட சொல்றீங்க. ஒவ்வொரு தேர்தலையும் அரசியல்வாதிகள் எதிர்த்தான பண்றாங்க. அதெல்லாம் நீங்க சொல்ற உண்மை இல்ல. நான் இதை 4.5 ஆண்டுகளா பேசிக் கொண்டிருக்கிறேன். என்ன நீக்கினதுனால உங்ககிட்ட சொல்றேன், இல்லைன்னா அங்கதான் சொல்லிக்கிட்டு இருப்பேன். என்ன ஏங்க இடங்களைனா தானங்க உங்ககிட்ட சொல்லணும். இடங்குனா எதுக்குங்க? அதுக்கு கட்சி அமைப்பு முறை இருக்குல்ல. என்ன நியாயமா நீங்க சொல்லுங்க. இல்ல, நான் சொல்லுவேன் சில சமயங்கள். நான் கூட்டம் ஆனா இதை சொல்றேன், உங்களை கூட்டம் கூட்டம் முடியாது. இது தானே ஆமா, கையப் தான். அது குறையவில்லை. எனக்கு அது இன்னொன்னோட ஒப்பிட்டு பார்ப்பதற்கு நான் இதற்கு முந்தைய காலத்தில் அரசியல் இல்லை. இப்பொழுது அரசுக்குள் இருந்து ஒரு காரியத்தை செய்யும் போது அந்த அதிகாரி பாருங்க, இந்த எம்எல்ஏ ராஜினாமா லெட்டரை கொண்டே கொடுத்தா எனக்கு வேண்டிய நண்பர் ஜமாலுதீன் ஓடி ஒளிகிறாருங்க. எதுக்குங்க ஒளிகிறாரு? அவர் ரொம்ப உன்னதமான மனிதர். டையப் எனக்கு தெரிய ரொம்ப அளவுக்கு அதிகமாக இருக்கிறது. அந்த டையப் ரொம்ப அளவுக்கு அதிகமாக இருக்கு. ஒண்ணு நான் எவ்வளவோ முயற்சி எல்லாம் பண்ணி பார்த்தேன். எனக்கு தெரிஞ்ச என்னுடைய அறிவுக்கு எட்டிய முயற்சிகள்
உருது பள்ளிக்கூடத்தை மீட்க முடியல, வெலிங்டன் ரீடிங் ரூம் மீட்க முடியல, பான்பராக என் தொகுதியில் ஒழிக்க முடியல, இன்னும் பல காரியங்கள். இதெல்லாம் நான் எம்எல்ஏ ஃபண்ட்ல என்னென்ன செய்ய முடிஞ்சேன் அதெல்லாம் சொன்னா ரொம்ப நேரம் ஆகும். அதெல்லாம் முக்கியம் இல்லை, சின்ன இப்படி ஒரு மெயினான காரியங்களையே செய்வதற்கு அரசு அதிகாரிகள் எனக்கு இடம் கொடுக்கவில்லை, மந்திரிகளும் இடம் கொடுக்கவில்லை. நான் என்ன அரசு அதிகாரியோட நிறுத்திக்கிட்டு இருப்பேன், போய் மந்திரிகிட்டையும் பேசுவேன், எல்லாத்தையும் பேசுவேன். அம்மாவுக்கு கடிதம் எழுதி கொடுப்பேன். அம்மாவுக்கு அவ்வளவு வேணும், வட்ட செயலாளர் எழுதுற கடிதாசியிலிருந்து எல்லாம் போகுது, அவங்க பார்வைக்கு போகுமா போகாதெல்லாம் எனக்கு தெரியாது. அது அதனால நமக்கு பாதி கடவுள் அந்த செயலாளர் தான். அதிர்ச்சியா சொன்னீங்க, அதே போல வந்து அரசியல் இருக்குன்னு சொல்றீங்க, மென்மேலும் அரசியல் இருக்குன்னு சொல்றீங்க, வேற கட்சியில அழைப்பு தான் போவீங்களா? என்ன அழைப்பு வந்தா போறதுக்கு என்ன கல்யாண வீட்டு அழைப்பு கொடுத்தா படக்குன்னு போறதுக்கு அது அப்புறம் யோசிப்போம். அது வந்து ஹைபாத்தட்டிக்கல், ஊக அடிப்படையில் நாம் பேச வேண்டாம். நம்முடைய சிறந்த பேட்டி நீர்த்து போயிடும். எது எது பேசும்போது ஒரு விஷயத்த சொன்னீங்க, என்ன அப்படின்னா அந்த கட்சி நடக்கக்கூடிய பாங்கு வேற, நான் வளர்ந்த பாங்கு வேற அப்படின்ற மாதிரி. ஆமா, அப்போ இந்த கட்சிக்குள்ள சுயமரியாதை இல்ல அப்படின்னு சொல்றீங்களா? அந்த கட்சியில இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாம் சுயமரியாதையை விட்டுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றீங்களா? என்ன இப்படி நேரடியா கேக்குறீங்க? நான் சொன்னதுக்கான பொருளை நீங்க புரிஞ்சுக்கணும் போடுங்க. இதெல்லாம் சண்டை வரும். என்ன அவர் சொன்ன கேள்வி ஒரே ஒண்ணுதான். என்ன நீங்க வெளிப்படையா அந்த கருத்தை சொல்லிட்டீங்க. உங்க மாதிரி ஒரு நியாயஸ்தர்கள் இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள் இந்த மாதிரி மனக்குமுறல்ல தான் இருக்காங்க கட்சியில. அது எனக்கு தெரியல. பேசிருப்பாங்க, இருப்பாங்க அவங்க எல்லாம். நம்ம என்ன முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்களும் இந்த ஊழல் இந்த சொல்ற குற்றச்சாட்டுகளுக்கு எல்லாம் அவங்க தான் தலைமை பொறுப்பு, அவங்க தான் பொறுப்பு இருக்கணும். அவங்கள மட்டும் ஏன் விட்டு கொடுக்காம பேசுறீங்க? இல்ல, விட்டு கொடுக்காம பேசல. தலைமையில் இருக்கிறார்கள், அவர்கள் ஒழுங்குபடுத்த முடியும். ரொம்ப ஒரு கட்சி உருவாவது எளிதில்லை. அதற்கு ஒரு பாருங்க, எவ்வளவு குற்றச்சாட்டுகள் சொன்னாலும் அந்த கட்சிகளே ஏன் திரும்ப திரும்ப ஆட்சிக்கு வருதுன்னா, ஒரு நிறுவனத்தை கட்டி அமைக்கிறதுக்கு பல சங்கதிகள் தேவைப்படுது. பெரிய நிறுவனம், பணம் வேணும், உங்களை போல டிவி நிலையங்கள் வேணும், அது வேணும், பத்திரிகை வேணும், ஒன்றும் இல்லாம வந்து எட்ட மாட்டேங்குது. ஒரு சினிமா படம் வந்து பல கோடி ரூபாய் விளம்பரத்துல தான் எட்ட முடியாது. அது மாதிரி இல்ல இல்ல இல்ல, அதெல்லாம் கேட்காதீங்க, இப்படி எல்லாம் கேட்காதீங்க. அதாவது அவரிடம் அதிகாரம் இருக்கிறது, அதை ஒழுங்குபடுத்துவதற்கான நிலையில் அவர் இருக்கிறார். அவர் ஒழுங்குபடுத்த முடியும், ஒழுங்குபடுத்துவதற்கான மன உறுதி அவரிடம் இருக்கிறது. ஆகவே ஒழுங்குபடுத்த வேண்டும். இந்த கடைசி நிலையிலாவது இதை மாற்றி அமைக்க வேண்டும். நான் ரொம்ப நாளா சொல்லிட்டு தான் இருக்கேன். கடைசியில சொல்றேன், என்ன கடைசியில நீக்கி விட்டா உங்க எல்லாம் இல்லைன்னா என்ன பாப்பீங்களா நீங்க? நான் ஒரு சாதாரண ஆளுங்க, என்ன பார்க்க வருவீங்களா நீங்க? அப்படியெல்லாம் நான் சொன்னதுல என்னென்ன பொருள் எடுத்துக்கணுமோ அதை நீங்களா எடுத்துக்கணும், நீங்களா எழுதுங்க. விரோதமாக கொள்கைக்கு விரோதமாக செயல்பட்டேன். எனக்கு தெரியும் ஒன்று இல்லை. இதை நான் சொல்றது தேவையானது நாட்டுக்குன்னு நான் நினைக்கிறேன். டையப்ப அவங்க வந்து இது கட்சி நடவடிக்கைக்கு விரோதமானது, நம்முடைய ஆட்சிக்கு பழுது ஏற்படும் அதனால அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. நான் சொல்றேன், வேட்டி கிழிந்திருக்கிறது என்று சொல்வது மேலும் கிழியாமல் தைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தானே தவிர, அது பயனற்று போய்விடக்கூடாது என்பதற்காகத்தானே தவிர, நான் வேட்டி கிழிஞ்சிருக்கு பொத்தல் இருக்குன்னு சொல்றது எதுக்காகன்னா, அது தூக்கி எறியோங்கிறக்கா இல்ல. பொத்தலை தச்சுக்கலாம், அந்த வேட்டி இன்னும் கொஞ்சம் காலம் உழைக்கும். என்ன அப்படி விட்டுட்டா அந்த கிழிசல் பெருசாகி அதை தூக்கி எறிய வேண்டிய நிலை வரும். ஆகவே நான் சொல்றது திருத்தங்கள் மீண்டும் வந்து அது சரியா அமைவதற்கு தானே தவிர அதை ஒழிப்பதற்காக அல்ல. இல்ல, அதுலதானே ஓட்ட சொல்றேன். அதுலதானே ஓட்ட சொல்றேன். இந்த ஓட்டையெல்லாம் என்னால் நிறைவேற்ற முடியாததுக்கு காரணம் அந்த நிலைப்பாடு தான். நீக்கப்பட்டிருக்க பல பேர் இருக்காங்க, அதே போல பதவியில நீக்கப்பட்டவங்க இருக்காங்க. அதாவது கட்சி பொறுப்பில் இருந்து அவர்களும் இதே நிலைமை தானே, அவர்களும் இதே மாதிரி மனக்குமுறல் இருக்காங்க. இல்ல, எனக்கு அவங்களோட எல்லாம் பழக்கம் இல்ல. இப்ப சம்பத்தை நீக்கினாங்க, எனக்கு சம்பத்தோட தொடர்பு இல்ல. எனக்கு அவங்க எப்படி நினைக்கிறாங்க என்னன்னு எனக்கு தெரியாது, அவருடைய மனநிலையும் எனக்கு தெரியாது. கடந்த ஆட்சியின் போது கடுமையான விமர்சனங்கள் அந்த ஆட்சி மேல நீங்க முன்வச்சீங்க, ஒரு கருத்தையே உருவாக்குறீங்க. திமுக ஆட்சி எவ்வளவு மோசமாக இருக்கிறது இந்த விமர்சனங்கள் தொடர்ந்து முன்வச்சீங்க. இப்போ 4 ஆண்டுகள் நீங்க இந்த ஆட்சியில் ரெண்டையும் ஒப்பிட்டு பாருங்க. இப்ப வேண்டாம், நம்ம இன்னொரு சமயம், இன்னும் பல சமயம் சந்திப்போம், இன்னும் பல விஷயங்கள் பேசுவோம். இப்ப நம்ம பேசியிருக்க விஷயமே அவர் சொன்ன மாதிரி ஒரு பெரிய டைப். அந்த டைப்பை உடைக்கணும். உடைக்கலைன்னா எந்த ஆட்சி வந்தாலும் சரியா. நான் ஆட்சிக்கு வந்து அதை பண்ணிடுவேன் இதை பண்ணிடுவேன் அதெல்லாம் கிடையாது. அவனும் பழக்கப்பட்டான், எல்லாரும் பழக்கப்பட்டான். அதாவது 2 மாடிக்கு பதிலாங்க 8 மாடி கட்டுவேன் என் தொகுதியில. பெரிய வடநாட்டு ஆளுங்க, மற்றவங்க பணக்காரங்க. அவர் மட்டும் இல்லை, எந்த பணக்காரனும் கட்டுவேன். கட்டுறது என்ன பண்ண தெரியுமா? வட்ட செயலாளருக்கு காசு, கவுன்சிலருக்கு காசு, எதிர்கட்சிக்காரனுக்கு காசு, குட்டி கட்சிக்காரனுக்கு காசு, எல்லாத்தையும் கெடுத்து நாசமாக்கி வச்சுட்டாங்க. இல்லைன்னா எவனாவது ஒருத்தன் புகார் சொல்றேன். எப்படிங்க இவ்வளவு பெரிய கட்டடத்தை லைசன்ஸ் இல்லாம, உரிமம் இல்லாம எப்படி கட்ட முடியும்? எத்தனை கட்டடங்கள் கட்டப்படுது?
உங்க தொகுதியில 8, பவுளி வாக்குகள் 11. 11. ஐயா உங்க மேலே ஊழல் குற்றச்சாட்டு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா? அதாவது ஐயா எனக்கு தெரியாது, நான் கடவுளுக்கு அஞ்சி வாழ்றேன், அவ்வளவுதான். நான் இன்னும் 10 வருஷத்துல செத்து போவேன். மாலை பொழுதுல இருக்கேன். ஐ ஆம் இன் தி ஈவினிங் ஆஃப் மை லைஃப். அதனால நம்ம எல்லாத்தையும் இறக்கி வச்சுக்கிட்டு குழியில் இறங்க வேண்டிய ஆளுங்கிற எண்ணத்தோடையும் கடவுளுடைய பார்வையில நம்ம எப்பவும் செயல்படுறோங்கிற எண்ணத்தோடையும் இருக்கிறதுனால அறிஞ்சு தப்பு செய்யறது இல்லைன்னா அறியாம செய்யற தப்புகள் இருக்கும். நான் மனிதன் தான். பத்திரிகை பேட்டியில நீங்க குறிப்பிட்டிருந்தீங்க, ஒரு கட்சியில ஒரு தலைமையை நோக்கி மட்டுமே இருக்கக்கூடாது அப்படின்னு குறிப்பிட்டிருந்தீங்க ஆனந்தன் பேட்டியில. இப்ப அதிமுகல வேற தலைமைகள் உருவாகிறத விரும்பல அப்படின்னு எடுத்துக்கலாமா? அதிமுகவுல ஒன் அண்ட் ஒன்லி லீடர் அம்மா தான். வேற யாரும் உருவாகவே முடியாது. யாரும் முதல்ல வளைகிறத விட்டு நிமிர்ந்து நின்னா தானே உங்களுக்கு உருவாக முடியும். அப்புறம் அதெல்லாம் முடியாது, அது கிடையாது. அம்மா அம்மா தான் தலைவர். மாற்று கருத்து இருக்கவங்க, எதிர்கருத்து சொல்றவங்க அதிமுக இயக்கத்துல பயணிக்க முடியல. அது மற்றவங்க தான் சொல்லணும், ஆனா என்னால முடியல, அவ்வளவுதான். இல்ல அம்மா ரொம்ப டிசைசிவ் லீடருங்க. ரொம்ப வேகமா புரிஞ்சுக்கணும், ரொம்ப வேகமா செயல்படுவாங்க. அவங்ககிட்ட போய் கொண்டே எல்லாத்தையும் சேர்க்க முடியாது. எல்லாம் வட்ட செயலாளரை நீக்கிறதுல இருந்து IAS அதிகாரியை மாத்துறதுல இருந்து நாட்டினுடைய கொள்கைகளை வகுக்கிறது வரையிலும் எல்லாவற்றையும் ஒரு தலைவர் செய்வது ரொம்ப சிரமம் தான். அதனால பல காரியங்கள் தடைப்பட்டு நின்று போயிடும். ஆனா அவங்க எல்லாத்தையும் அவங்க கைக்குள்ளதான் வச்சிருக்காங்க. கட்சி நடத்துறதும் அவங்க தான், ஆட்சி நடத்துறதும் அவங்க தான். ஒரு வட்ட செயலாளரை நீக்கிறதே அம்மா பேர்ல தான் அறிக்கை வரும். நீங்க பாருங்க, வட்ட செயலாளர் நீக்கப்பட்டார், அவர் பேர் அம்மா பேர்ல தான் அறிக்கை வரும். அதனால மற்றவங்க எல்லாம் வந்து எல்லா கட்சிக்கும் பொருந்தாது. மற்ற கட்சி தான் தலைவர்கள் இவ்வளவு வலிமையா இல்ல, அவ்வளவுதான். ஆனா உண்மையிலே இவ்வளவு போடுவீங்களா நீங்க? என்ன இல்ல, என்னுடைய கருத்து பல பேர் நீங்க சின்னம்மாவை நினைச்சு கேக்குறீங்க. அம்மா தான் ஆல் பவர்ஃபுல் லீடர். ஆமா, விரும்பினா அவங்கள வெளியேற்ற முடியும், அப்புறம் வேணும்னா உள்ள கூட்டியாட முடியும். அவன் மற்றவன் மன்னிப்பு கேட்கற மாதிரி இவங்களுக்கு மன்னிப்பு கேட்டா உள்ள வர்றாங்க. அம்மா இஸ் ஆல் பவர்ஃபுல் லீடர். அது முடியாதுங்க. ஒரு ஆள் கையில எல்லாமே குமிஞ்சிருந்தா எத்தனை பேரை சந்திப்பிய? வட்ட செயலாளர் நீக்கிறது வரையிலும் மன்னியம் பார்க்கணும், மந்திரியே பார்க்கணும், MLA பார்க்கணும். அவனுடைய குற்றம் முடியாது, செயல்படும். அதாவது அதிகார குவியல் காரணமாக அம்மாவால் பலவற்றை நேரடியாக அறிந்து கொள்ள முடியவில்லை. அதிகார குவியல் தான் காரணம். ஆனா அதிகார குவியல் இல்லாம அம்மா நடத்தலாமான்னா இந்த பைய கவுத்துருவாங்களோன்னு அம்மா பயப்படலாம், சொல்ல முடியாது. ஆரோக்கியம் இல்லைன்னு இருக்கட்டும். அம்மாவுக்கு வந்து இவங்களை வளர்த்து விட்டு கவுத்துருவாங்க, அதனால இவங்களை எல்லாம் பாத்துக்குவோம், இருக்கட்டும், நம்ம கையிலே வச்சுக்கிறதா நல்லதுன்னு நினைக்கலாம். யாருக்கு தெரியும்? இதெல்லாம் எனக்கு ஊகிக்க தெரியாது. ஆனா அதிகாரம் அம்மாவிடம் தான் மையம் கொண்டிருக்கிறது. வேற யாரும் அங்க அதிகாரம் உடையவர்கள் இல்ல. சில விஷயங்கள் செய்ய முடியல, சில விஷயங்கள் செய்ய முடியாது. இந்த நிலையில மீண்டும் இந்த அதிமுகவோட சட்டமன்ற உறுப்பினர்கள் மீண்டும் போட்டியிட்டால் வெற்றி பெற சூழல் இருக்காங்க. யாருக்கு? அதிமுக இல்ல மற்ற நபர்களை கேட்கிறீங்களா? இல்ல, அது அவரவரை பொறுத்தது. ஆனா பொதுவா நல்லவனுக்கு ஓட்டு போடுறது ஒரு 20% இருக்கும். நம்ம நாட்டுல அவன் ஒரு பொம்மை, அவன் ஒரு தந்தி கம்பம், அவ்வளவுதான். கட்சி, அந்த பெரிய கேடர் ஸ்ட்ரென்த், அப்புறம் பணம், ஜாதி, இதெல்லாம் வச்சுதான் ஜெயிக்க முடியுது. அதனால நல்லவனா ஒருத்தன் இருந்தா இருக்கலாம், இல்ல செத்தா சாகலாம். அவனா வெற்றி பெறதுங்கிறதுக்கான நிலைமைகள் இன்றைய ஜனநாயகம் விரும்பல. சகாயத்தை முதலமைச்சராவான்னு சொல்றதே அவங்க விரும்பலைங்கிறதுக்கான அடையாளம் தான். அப்துல் கலாமுக்கு இவ்வளவு பெரிய புகழ் ஏற்பட்டதற்கு காரணமே மக்கள் இவ்வளவு பெரிய பதவியிலிருந்து இவ்வளவு எளிமையாகவும் இவ்வளவு நேர்மையாகவும் இருந்தாரான்னு ஆவுன்னு வாயை பிளந்து கிராமத்துக்கு கிராமம் தட்டி வச்சான். அதாவது இதெல்லாம் எதிர்வினைகள் என்று நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள். இவர்கள் மோசம் என்று சொல்லாமல் சிறந்தவர்களை அவன் கடவுள் மாதிரி கொண்டாடுறான். அப்துல் கலாமுக்கு கிராமம் கிராமமா தட்டி வச்சான். எப்படி வச்சான்? நீங்க தட்டி வைக்கிறதுக்கு மாவட்ட செயலாளர்கள்லாம் அவன் தானே அது கான்ட்ராக்ட். தந்தி கம்பத்துக்கு தந்தி கம்பம் வைக்கிறது தான் அவனுக்கு வேலை. மாவட்ட செயலாளருக்கு வேற வேலை. நான் மாவட்ட தலைவரா காங்கிரஸ்ல எல்லாம் இருந்திருக்கேன். அது வேற. என்ன எங்க? ஆமாமா, தட்டி வைக்கிறதுக்கு தானே மாவட்ட செயலாளர் இருக்கேன், வேற எதுக்கு இருக்கேன்? அந்த மாவட்ட செயலாளருக்கு வேற என்ன தெரியும்? அதெல்லாம் எல்லாம் சம்பாரிச்சு ஒழுங்கா தட்டி வைக்கணும், ஆள் பிடிச்சாந்து நிறுத்தணும், வேன்ல குட்டியாரணும், சோறு போடணும், எல்லாம் பண்ணணும். இந்த கட்சி வலிமையானது என்று மக்களிடம் காட்டுவதற்கு அது ஆர்கனைசர்ஸ் அவங்க. அதான் சரி, இதே பேச வேண்டாம். எல்லா விஷயத்தையும் நீங்க போக்கஸ் பண்ணிட்டீங்க. ரீசெண்டா இந்த மழை வெள்ளத்தோட அரசோட செயல்பாடுகள் எப்படி இருந்துச்சு? ஏன்னா கூட இருந்தீங்க, அந்த எப்படி இருந்தது? கரெக்டா செயல்பட்டாங்களா இல்லையா? சிறப்பா இருந்ததா இல்லையா?
இல்லை, பெருந்துயரம் மக்களுக்கு வந்திருக்கிறது. பெருந்துயரம் வராமல் காப்பதற்காகத்தான் அரசு எந்திரம் இருக்கிறது. ஆனா அந்த எந்திரத்தை பயன்படுத்தி நாம் அதை காத்திருக்க வேண்டியது நம்முடைய கடமை. எங்க தவறு நடந்தது என்று எனக்கு ஊடுருவி பார்க்க தெரியவில்லை. ஆனாலும் இதெல்லாம் சொல்ல முடியாது. இது அரசு எந்திரம் முழுமையாக பயன்படுத்த எல்லாம் முன்கூட்டி சிந்திக்க வேண்டும், முன்கூட்டியே ஏற்பாடு செய்ய வேண்டும், முன்கூட்டியே அரசு எந்திரத்தை முடுக்கி விட வேண்டும். எல்லாம் நம்முடைய கடமை. அதனால எங்க தவறு நடந்தது என்று எனக்கு தெரியாது. நீங்க ஒரு வரியை போட்டு ஒரு வரியை போடாம விட்டுறாதீங்க. தவறு நடந்தது எனக்கு. ஆனாலும் அரசு எந்திரம், அப்புறம் உங்களுக்கு அரசு எந்திரம் பத்தலையா, இல்ல வேற செயல்பாடு இல்லையா, என்ன காரணம்? எவ்வளவு பேர் ஏழையா போயிட்டாங்க, அதுதானே முக்கியம். சிறு தொழிலாளர்கள், மற்றவர்கள், மிந்தியெல்லாம் இந்த கரையோரம் இருந்த ஏழைகள் பாதிக்கப்படுவார்கள். அது ஒரு 10,000 ரூபாய் கொடுத்தா மறுபடியும் அந்த வீடை கட்டிக்கின்னு பேசாம இருப்பேன். இப்ப நடுத்தர மக்களே பெரிய ஏழைகளாக ஆகிவிட்டார்கள். இது ரொம்ப இந்த வெள்ளத்தினுடைய தன்மை ஒன்று இயற்கையின் சீற்றம், இன்னொன்று நம்முடைய அரசியல் எந்திரம் இன்னும் கடுமையா. ஏன்னா ஒரு பகுதி மக்கள் தானே அதுல பாதிக்கப்படுறாங்க. அந்த வெள்ளம் 10 அடி உயரத்துக்கு 20 அடி உயரத்துக்கு ஒரு ஏங்க, நானும் எனக்கும் வயது மாலை பொழுதுக்கு வந்துட்டேன். ஆனா நான் இவ்வளவு அது நம்ம முன்னே எல்லா ஏரிகளையும் தூத்து, எல்லா வாய்க்கால்களையும் தூத்து, எல்லாவற்றையும் காலப்போக்கில் சரியாக வைத்துக் கொள்ளாவிட்டால் சிரமம் வருகிறார் என்று ஒன்றும் பயன்படாது. ஐயா, இப்போ உங்க தொகுதிக்கு நீங்க மன்னிப்பு கேட்டிருக்கீங்க. உங்களுக்கு தொகுதி நிதியாவது இந்த தொகுதிக்கு செலவு கொடுத்தேயா? அதெல்லாம் கேட்டீங்கன்னா நீங்க இப்ப இன்னைக்கு போக மாட்டீங்க சாயந்தரம் வரையிலும். நான் உங்களுக்கு சொல்றேன் ஐயா, இல்ல கொடுத்துருக்கேன். கொடுத்ததெல்லாம் பாதி நின்று போச்சு. திருப்பி அனுப்பிக்கினே இருப்பாங்க எனக்கு. எப்படின்னு பாருங்க. நான் இந்த வீதியோரம் படுத்து கிடக்கிற மக்களுக்கு ஒரு நைட் ஷெல்டர் கட்டி கொடுக்கணும்னு நிதி ஒதுக்கி ஒரு இடத்தையும் சுட்டி காட்டினேன். 1 வருஷம் செல்ல விட்டு அந்த இடம் வேறு காரியத்திற்காக வைக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே இதில் நீங்கள் நைட் ஷெல்டர் கட்டணும். நைட் ஷெல்டர்னா என்ன? ராத்திரிக்கு அவன் வேலைக்கு போயிட்டு அங்க படுத்துக்கணும், வீதியில் படுக்கக்கூடாது. காலையில குளிச்சுட்டு வெளியே போயிட்டு கால்முகம் கழுவிட்டு குளிச்சுட்டு அவன் வெளியே போகணும். அதுக்கு இரவு விடுதி. இதை யோசிச்சு இதை ரொம்ப காரியமா ஃபண்ட் அது திருப்பி வந்துருச்சு. அது 1 வருஷம் 1.5 வருஷம் சொல்லி திருப்பி வரும். நான் நடந்துருச்சாக்கும்னு நினைச்சுக்கிட்டே இருப்பேன். என்ன அது இது மாதிரி ஏகப்பட்ட பர்மா பசாரியா ஒரு பேச்சுக்கு சொல்ல. இதெல்லாம் பெரிய விஷயம் இல்ல. நான் பெரிய விஷயம் டைப் பேசியிருக்கேன். நீங்க அதை விட்டு இந்த சின்ன விஷயத்த சொல்றீங்க. எம்பிட்டு ஃபண்டு பல இது நிறைவு பெறல, திரும்பி வந்துக்கிட்டே இருக்கும். இப்ப பாருங்க, இந்த பர்மா பசார்ல ஒரு 300 கடை இருக்கு. ஒரே ஒரு கக்கூஸ் இருக்கு. அந்த கக்கூஸ்ல தண்ணி வராது. அது பெட்ரோல் பங்க் பக்கத்தில் இருக்கு. அப்புறம் நான் போய் பார்த்து ஒரு 2 இடம் இருக்கு. இந்த இடத்துல கக்கூஸ் கட்டி தரேன் எம்எல்ஏ ஃபண்ட்ல, நீங்க அதை பராமரிச்சுங்க அப்படின்னு சொல்லி எல்லாரும் ஒத்துக்குனாங்க. அதுக்கப்புறம் அதை 2 பேர் காசு கொடுத்து வாங்கி கடை வைக்கணும்னு நினைக்கிறவன் இப்போ கார்பரேஷனை தண்ணி கட்டி இது கார்பரேஷன் இடமே இல்லைன்ட்டாங்க. அங்கேருந்து எனக்கு கடதாசி எழுதுறேன் கார்பரேஷன் இடம் இல்லைன்னு. இதெல்லாம் என்ன நியாயம்? இன்னைக்கு வரையில அங்க கழிப்பிடம் இல்லை. ஃபர்ஸ்ட் பீச் ரோட்ல மூத்திரம்பேலாங்கிறேன். நம்ம கக்கூஸ் கட்டி தந்தா அதுல பண்றதுக்கு அதுல உள்ள நிர்வாகி செல்வாக்கு மிகுந்தவன் அந்த கடையை அடையணுங்கிறதுக்காக அதுல கட்ட விட மாட்டேங்கிறான். அது ஒரு 1.5 வருஷம் என்ன கடிதம் எழுதுனாங்க. இப்படியே எத்தனையோ சங்கதி என்ன வச்சுங்க. சில இதை செய்யறோம். இப்ப அந்த இதுக்கெல்லாம் எழுதி கொடுத்துருக்கேன். இது என்னுடைய பணம் இல்லையா, இது மக்களுடைய பணம், அரசினுடைய பணம். இதை போய் எனக்கு இந்த எம்எல்ஏ பேர்லயே போடக்கூடாது. கவுன்சிலர் பூரா எல்லா பஸ் ஸ்டாப்லயும் இவனுடைய நிதி இவன் தான் என்னமோ ஆத்தா விட்டு பணத்துல இருந்து அப்பா விட்டு பணத்துல இருந்து கொண்டாந்து கட்டினது மாதிரி எம்எல்ஏ பேரே போடக்கூடாதுங்க. நீங்க அரசு அது நான் என்ன சொல்றேன், நீங்க அந்த நிதியில கட்டியிருக்கீங்களா, அரசு நிதி தானே, அது அரசு கட்டணமாவே இருக்கட்டும். அதுல என்னத்துக்கு சட்டமன்ற உறுப்பினருடைய நிதியிலிருந்து எதுக்கு எழுதணும்? அவன் பேரை வேற எழுதணும். சட்டமன்ற இல்லைன்னா பேர் இல்லாமையாவது இருக்கணும். என்ன முதலமைச்சர் நிதிங்கிறது அதுவே நல்ல பழக்கம் இல்லை. அதுவே நல்ல பழக்கம் இல்ல. எது நான் வெளியே வந்துட்டேன். இனிமே இந்த மறுபடியும் எங்க அனுப்புவோம் எங்க இல்ல நான் ஒன்னும் சிந்திக்கல. இப்ப வேண்டாம். நம்ம இந்த கூட்டம் கசமுசம் எல்லா பாத்ரூமும் ரவுடி கட்டுப்பாட்டுல தான் இருக்கு. அது தெரியாது எனக்கு. நான் தொகுதியில பாத்திருக்கேன். இலவச பாத்ரூம்னு கட்டி கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் பையா அதை ஒருத்தன் பாத்துக்கிறதுக்கு வருவேன். அப்புறம் கவுன்சிலர் கண்ட்ரோலுக்கு வரும். அப்புறம் மூத்திரம் பேருக்கு 3 ரூபா, மற்றதுக்கெல்லாம் இன்னும் கூட. அது அரிசி விலையை விட கூடங்க. நம்ம இலவச அரிசி காசு, அரிசிக்கு காசு இல்ல, மூத்திரம் பேருக்கு காசு.
இது ரொம்ப மோசமான. பழக்கருப்பையா செய்தியாளர்களை சந்தித்து பல்வேறு தகவல்களை பகிர்ந்து கொண்டிருக்கிறார். பேசும்பொழுது குறிப்பாக பல நன்மைகள் நான் செய்ய முயற்சி செய்தும் அதிலிருந்து தவறிவிட்டேன், பல தவறுகளை சுட்டிக்காட்ட முயற்சி செய்தேன், ஆனாலும் முறைப்படுத்தவில்லை, அதனால் என் சட்டமன்ற தொகுதி, என்னுடைய துறைமுகம் தொகுதியில் ஒரு சட்டமன்ற உறுப்பினராக நான் தோற்று போய்விட்டேன் என்று சொல்லியிருக்கிறார்.